அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜம்ஷெட்பூர் எஃப்சி தின்லியானாவை சைன் பண்ணியிருக்கிறது பற்றியும், ஹைதராபாத் எஃப்சிக்கு சைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிட்ஃபீல்டர் பற்றியும், எஃப்சி கோவா சைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிட்ஃபீல்டர் இது பற்றி எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போனா தான் உங்களுக்கு தமிழ் வளம் சேனலிருந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விழும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தின்லியானா பற்றி பார்ப்போம். தின்லியானா சென்னையின் எஃப்சியில் ரைட் பேக்காக இருந்தார். இப்போது அவர் ஓவன் காயில் தலைமையிலான ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு 3 இயர் டீலை சைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜம்ஷெட்பூர் எஃப்சி ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. இப்போ தின்லியானா எப்படி விளையாட போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபடியும் ஓவன் காயில் தலைமையிலாக. அடுத்ததா ஹைதராபாத் எஃப்சி இப்போது அவங்களுடைய செகண்ட் ஃபாரின் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவங்க ஏ-லீக் மிட்ஃபீல்டரான ஜோயல் சயானிஸ்ங்கிறவரை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைனிங் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு நல்ல சைனிங். இவர் ஒரு சென்ட்ரு ஃபார்வர்டாக விளையாடுவார். பட் இவருடைய பொசிஷன்னா சென்ட்ரு மிட்ஃபீல்டு, கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டராக அந்த பொசிஷன்லேயும் விளையாடுவார். ஸோ இப்படி நல்ல ஒரு சென்ட்ரு மிட்ஃபீல்டரை சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எஃப்சி கோவா இப்போது அவங்களோட 4வது ஃபாரின் அனௌன்ஸ்மெண்ட், 4வது ஸ்பானிஷ். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, அல்பர்டோ நாகுயேரா. இவர் ஒரு மிட்ஃபீல்டராக விளையாடக்கூடியவர். எனவே இவர் எப்படி விளையாடுதாருங்கிறத வருங்காலங்களில் பார்ப்போம். 4 பேருமே ஸ்பானிஷாக இப்போ வரைக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. எஃப்சி கோவா எப்படி விளையாடுதாங்கன்னு நம்ம பார்ப்போம். அடுத்ததாக ஒரு சில நியூஸ் பார்த்துடலாம். ஈஸ்ட் பெங்கால் மற்றும் மோகன் பகான் ஐஎஸ்எல்லுக்கு ஐஎஸ்எல்லை பிக்கர் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகும்னு சொல்லியிருக்காரு முன்னாள் இந்தியன் ஃபுட்பாலர் பைச்சுங் பூட்டியா. எஃப்எஸ்டிஎல் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஎஸ்எல்லுக்கு இப்போ புதிய டீம்ஸ்க்கான பிட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் பெங்கால் தான் ஃபேவரட்ஸாக திகழ்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா தமிழ் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். தமிழ் வெல்லும்.